திருவாய்மொழி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 212. திருவாய்மொழி 212. நஞ்சியாரின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். இரண்டாவது பாசுரத்தில் தன் துணையை பிரிந்த ஒரு ஐபிசின் சோகமான அழுகையை கேட்டதும் பராங்குச நாயகி சோகமாகிறார். பின்னர் பராங்குச நாயகி ஒரு ஐம்பொன்னை பார்த்து, நீங்களும் சேஷசாயியின் ஆதிசேஷத்தில் தங்கியிருக்கும் தாமரை பாதங்களிலிருந்து துளசியை பெற விரும்பினீர்களா? இவ்வாறு கொக்குவிடம் பேசும்போது ஆழ்வார் தன் துணையின் கொக்கை பிரிந்ததை பார்த்து அருகில் உள்ள பனைமரத்தில் ஒரு ஐபிஎஸ் பறவையின் மீன்ஸ் அன்றில் பறவை துக்கத்துடன் அழுவதை கேட்டு, ஐயோ, நீயும் என்னை போல் துக்கத்தில் அகப்பட்டு விட்டாய். நம்மாழ்வாரின் திருவாய்மொழி 212. நஞ்சியாரின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். இரண்டாவது பாசுரத்தில் தன் துணையை பிரிந்த ஒரு ஐபிசின் சோகமான அழுகையை கேட்டதும் பராங்குச நாயகி சோகமாகிறார். பின்னர் பராங்குச நாயகி ஒரு ஐம்பொன்னை பார்த்து, நீங்களும் சேஷசாயியின் ஆதிசேஷத்தில் தங்கியிருக்கும் தாமரை பாதங்களிலிருந்து துளசியை பெற விரும்பினீர்களா? இவ்வாறு கொக்குவிடம் பேசும்போது ஆழ்வார் தான் துணையின் கொக்கை பிரிந்ததை பார்த்து அருகில் உள்ள பனைமரத்தில் ஒரு ஐபிஎஸ் பறவையின் துக்கத்துடன் அழுவதை கேட்டு, ஐயோ, நீயும் என்னை போல் துக்கத்தில் அகப்பட்டு விட்டாய். பாசுரம். தோள்பட்ட சிந்தையாய் சுடர்வாய் அன்றிலே சேண்பட்ட யாமங்கள் சேராது இறங்குதையால் ஆள்பட்ட எம்மை போல் நீயும் அரவு அணையான் தான்பட்ட தன் துழாய் தாமம் காமுற்றாயே. கோள்பட்ட சிந்தையாய் சுடர்வாய் அன்றிலே சேண்பட்ட யாமங்கள் சேராது இறங்குதியால் ஆள்பட்ட எம்மை போல் நீயும் அரவு அணையான் தாழ்பட்ட தன் துழாய் தாமம் காமுற்றாயே. எளிய மொழிபெயர்ப்பு. ஓ ஐபிஸ், யாருடைய இதயம் திருடப்பட்டு அதனால் சத்தமாக அழுகிறது? நீண்ட காலமாக இரவில் பிரிந்திருக்கும் உயிர்களின் துன்பம் காரணமாக வெளிப்படுகிறது. உங்களின் துன்பம் காரணமாக வெளிப்படுகிறது. ஆதிசேஷ படுக்கையால் அடையாளம் காணப்பட்ட எம்பெருமானின் திருவடிகளால் மிதித்த புதிய துளசி மாலையை விரும்பினீர்களா? எளிய மொழிபெயர்ப்பு. ஓ ஐபிஸ், யாருடைய இதயம் திருடப்பட்டு அதனால் சத்தமாக அழுகிறது? நீண்ட காலமாக இரவில் பிரிந்திருக்கும் உங்களின் துன்பம் கண்கூடாக வெளிப்படுகிறது. ஆதிசேஷ படுக்கையால் அடையாளம் காணப்பட்ட எம்பெருமானின் திருவடிகளால் மிதித்த புதிய துளசி மாலையை விரும்புகிறீர்களா? புதிய துளசி மாலையை விரும்புகிறீர்களா? நம்பிள்ளையின் வியாக்கியானம். நீயும் உங்களுக்கு வேதாந்த ஞானம், சாஸ்திரம் பற்றி ஞானம் இல்லாவிட்டாலும் எம்பெருமானால் நேரடியாக ஆசீர்வதிக்கப்படாவிட்டாலும் நீங்கள் அவருடன் மிகவும் பற்று கொண்டீர்கள். எம்பெருமான் மீது அதீத அன்பை வளர்த்து கொள்ள எந்த தகுதியும் இல்லை என்பது வியப்பு. நம்பிள்ளையின் வியாக்கியானம். நீயும் உங்களுக்கு வேதாந்த ஞானம், சாஸ்திரம் பற்றி ஞானம் இல்லாவிட்டாலும் எம்பெருமானால் நேரடியாக ஆசீர்வதிக்கப்படாவிட்டால் நீங்கள் அவருடன் மிகவும் பற்று கொண்டீர்கள். எம்பெருமான் மீது அதீத அன்பை வளர்த்து கொள்ள எந்த தகுதியும் இல்லை என்பது வியப்பு. தாமம் காமுரரே. பகவத்கீதா 2:62. சங்காத் சஞ்சாயத்தே காமக. பற்றுதல் மிகுந்த ஆசைக்கு வழிவகுக்கிறது. இங்கே மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. தாமம் காமுரரே. பகவத்கீதா 2.62. சங்காத் சஞ்சாயத்தே காம. பற்றுதல் மிகுந்த ஆசைக்கு வழிவகுக்கிறது. இங்கே மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. நம்பிள்ளை சிறப்பம்சங்கள். கோட்பட்ட சிந்தையாய். இதயம் திருடப்பட்டவை அவளுக்கு எப்படி தெரிந்தது? பராங்குச நாயகி இதயத்தின் உதவியற்ற அழுகையிலிருந்து அதை அறிந்தாள். கோட்பட்ட சிந்தையாய். இதயம் திருடப்பட்டவன் அவளுக்கு எப்படி தெரிந்தது? பராங்குச நாயகி இதயத்தின் உதவியற்ற அழுகையிலிருந்து அதை அறிந்தாள். குறியா அன்றில். இந்த அழுகை பிரிந்திருப்பவர்களை துண்டு துண்டாக உடைக்கும். குறையே அன்றில். இந்த அழுகை பிரிந்திருப்பவர்களை துண்டு துண்டாக உடைக்கும்.
செட் செயன்பட்ட யாமங்கள். இது இரவு மட்டும் நீண்டதல்ல, ஆனால் ஒவ்வொரு யாமமும் ஒவ்வொரு காலாண்டு இரவின் ஒரு பகுதி நீளமானது. செயற்பட்ட யாமங்கள். இது இரவு மட்டும் நீண்டதல்ல, ஆனால் ஒவ்வொரு யாமமும் ஒவ்வொரு காலாண்டு இரவின் ஒரு பகுதி நீளமானது. சேராது இறங்குதியேர். இவ்வளவு நீண்ட இரவில் படுக்கையில் துணையுடன் இருந்தால் ஒருவர் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இங்கே உங்கள் துணையிடமிருந்து பிரிந்ததன் காரணமாக நீங்கள் துண்டுகளாக உடைகிறீர்கள். இந்த நீண்ட இரவில் படுக்கையில் துணையுடன் இருந்தால் ஒருவர் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இங்கே உங்கள் துணையிடமிருந்து பிரித்ததன் காரணமாக நீங்கள் துண்டுகளாக உடைகிறீர்கள். ஆள்பட்ட எம்மே போல் அவனிடம் உள்ளத்தை இழந்து என்னைப் போல் படுக்கையில் அவனும் இருக்காமல் அவனுடைய தெய்வீக பாதங்களை சேவித்ததற்காக நீயும் நறுமணத்தில் அகப்பட்டிருக்கிறாயா? அவனிடம் உள்ளத்தை இழந்து என்னைப் போல் படுக்கையில் அவனும் இருக்காமல் அவனுடைய தெய்வீக பாதங்களை சேவித்ததற்காக நீயும் நறுமணத்தில் அகப்பட்டிருக்கிறாயா? நீங்கள் உங்கள் உலக நபர்களிடமிருந்து வேறுபட்டவர். பதிம் விஸ்வஸ்ய. பகவான் அனைவருக்கும் அதிபதி. யஜுர் அஷ்டகம் யஸ்யாஸ்மி. நான் பகவானை சேர்ந்தவன் போன்ற நாராயண சுக்தத்தில் நீங்கள் கற்கவில்லை. மேலும் நீங்கள் மயர்வர மதிநலம் தவறான ஞானத்தால் ஆசீர்வதிக்கப்படவில்லை. பகவானால் நீங்கள் என் அறிவு ஆசீர்வாதத்தின் அளவுக்கு இல்லை என்றாலும் நீங்கள் இன்றும் என்னைப் போலவே கஷ்டப்படுகிறீர்கள். ஆள்பட்ட எம்மே போல் அவனிடம் மனம் தளர்ந்து அவனிடம் உள்ளத்தை இழந்து என்னைப் போல் படுக்கையில் அவனும் இருக்காமல் அவனுடைய தெய்வீக பாதங்களை சேவித்ததற்காக நீயும் நறுமணத்தில் அகப்பட்டிருக்கிறாயா? நீயும் உங்கள் உலக நபர்களிலிருந்து வேறுபட்டவர். நீங்கள் உலக நபர்களிடமிருந்து வேறுபட்டவர். பதிம் விஸ்வஸ்ய. பகவான் அனைவருக்கும் அதிபதி. யஜுர் அஷ்டகம். பகவான் அனைவருக்கும் அதிபதி. யஜுர் அஷ்டகம் யஸ்யாஸ்மி. நான் பகவானை சேர்ந்தவன் போன்ற நாராயண சுக்தத்தில் நீங்கள் கற்கவில்லை. மேலும் நீங்கள் மயர்வர மதிநலம் தவறான ஞானத்தால் ஆசீர்வதிக்கப்படவில்லை. தவறான ஞானத்தால் ஆசீர்வதிக்கப்படவில்லை. பகவானால் நீங்கள் என் அறிவு ஆசீர்வாதத்தின் அளவுக்கு இல்லை. பகவானால் நீங்கள் என் அறிவு ஆசீர்வாதத்தின் அளவுக்கு இல்லை என்றாலும் நீங்கள் இன்றும் என்னைப் போலவே கஷ்டப்படுகிறீர்கள். பகவானால் நீங்கள் என் அறிவு ஆசீர்வாதத்தின் அளவிற்கு இல்லை என்றாலும் நீங்கள் இன்றும் என்னைப் போலவே கஷ்டப்படுகிறீர்கள். அரவணையன். முன்பு அவன் திருமால் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பிரியமான ஸ்ரீமன் நாராயணன் என்று சொன்னான். அதாவது அவர்கள் இருவரும் படுக்கையில் ஆதிசேஷா படுத்திருக்க வேண்டும். இருவரின் அந்தரங்க பரிவர்த்தனையின் போது நசுக்கப்பட்ட துளசி மாலையை நீங்கள் விரும்பினீர்களா? அரவணையன். முன்பு அவன் திருமால் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பிரியமான ஸ்ரீமன் நாராயணனான் என்று சொன்னான். அதாவது அவர்கள் இருவரும் படுக்கையில் ஆதிசேஷன் படுத்திருக்க வேண்டும். இருவரின் அந்தரங்கம் பரிவர்த்தனையின் போது நசுக்கப்பட்ட துளசி மாலையை நீங்கள் விரும்பினீர்களா? தாழ்பட்ட தன்துழாய். தாழ்பட்ட தன்துழாய். எம்பெருமானின் தலையில் கிரீடத்தில் அணிந்திருக்கும் துளசி மாலையை விரும்புவதற்கு பதிலாக அவர்களின் தெய்வீக பாதங்களால்
நசுக்கப்பட்ட மாலையை விரும்புகிறீர்கள், அந்த மாலையை இருவரும் ரசித்தார்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? சிவெட் வாசனை, திரவியங்கள், மலர்கள் போன்றவற்றின் வாசனை அந்த மாலையில் பிரதிபலிக்கிறது. தாழ்பட்ட தந்துழா. எம்பெருமானின் தலையில் கிரீடத்தில் அணிந்திருக்கும் துளசி மாலையை விரும்புவதற்கு பதிலாக அவர்களின் தெய்வீக பாதங்களால் நசுக்கப்பட்ட மாலையை விரும்புகிறீர்கள், இந்த மாலையை இருவரும் ரசித்தார்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? சிவெட் வாசனை, திரவியங்கள், மலர்கள் போன்றவற்றின் வாசனை அந்த மாலையில் பிரதிபலிக்கிறது. தாமம் பிரகாசம். மாலை இங்கு மாலை என விளக்கப்பட்டுள்ளது. தாமம் பிரகாசம். மாலை இங்கு மாலை என விளக்கப்பட்டுள்ளது. காமுர்ரே. அந்த மாலையை பெற ஆசைப்படாத நிலையை அடைந்து விட்டாய், ஆனால் அது கிடைத்தால் வாழ்வாய், அது கிடைக்காவிட்டால் அழிந்து விடுவாய். காமுர்ரே. அந்த மாலையை பெற ஆசைப்படாத நிலையை அடைந்து விட்டாய், அந்த மாலையை பெற ஆசைப்படாத நிலையை அடைந்து விட்டாய், ஆனால் அது கிடைத்தால் வாழ்வாய், அது கிடைக்காவிட்டால் அழிந்து விடுவாய். எம்பெருமான் திருமடிகளை சரணம்.